ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கோவில் ஸ்டைலில் புளியோதரை அண்ட் அதுக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ளேமை மீடியமாக வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணி. எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இதே பேனில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர்லி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 2 கப் ரைஸ்க்கான ரேஷியோ சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கம்மியாகவும் ஜாஸ்தியாகவும் உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தனியாகவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம கடலைப்பருப்பு தனியாவோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நீங்கள் வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு பவுடர் வந்து கசக்கும். ஸோ வந்து பார்த்து ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒன்று சேர வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து ஒன்று சேர வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் 3 காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம புளி பேஸ்ட் பண்ணுவோம், அதுலேயும் காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறதுனால நான் 3 மட்டும் இப்போ வறுத்து பவுட்ரு பண்ணுறதுக்காக நான் வதக்கி எடுத்துக்கிறேன். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பெருங்காயம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்திங்கன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வந்து இது குக் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, நம்ம ஆல்ரெடி எள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எண்ணெய் ஊற்றாமல் அதோட ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுடர் அரைக்கலாம். அடுத்து புளி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு வந்து நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் சமைச்சா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணி குக் பண்ணலாம். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அதையும் நம்ம எண்ணெயோட வதக்கி எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே இந்த மாதிரி தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வறுத்ததுக்கப்புறம் தான் நான் கடுகு எப்பயும் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் கடுகு வந்து கருகாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பவுடருக்கு வந்து 3 ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு புளி பார்த்திங்கன்னா நான் 2 கப் சாதத்துக்கு 100 கிராம் அளவுக்கு புளி ஆட் பண்ணி 1/4 கப் தண்ணி வந்து ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்லா அதை ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 150 கிராம்ஸ் அளவுக்கு புளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து வெளியே தள்ளும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 8 to 9 மினிட்ஸில் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணும் போது நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றினது எல்லாமே சைட்ஸில் வந்து ஊஸ் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு சின்ன டிப் என்னென்னா, இந்த மாதிரி கிளறின சாதத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி சாதத்தை நல்லா வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த உதிரி உதிரியாக சாதம் கிடைக்கும். சாதம் நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க புளி பவுடர் இருக்குது இல்லையா, மசாலா பவுடர், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப போட்டு கிளறாமல் ஜஸ்ட் அப்படியே பட்டும் படாதமாக நீங்கள் கிளறினீங்கன்னா தான் உங்களுக்கு சாதம் வந்து குலையாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம புளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில். இந்த பேஸ்ட் அண்ட் பவுடரை வந்து நீங்கள் ப்ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டுமே நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கோ இல்லாட்டி ஆஃபீஸ் போகிறச்ச இந்த மாதிரி ஜஸ்ட் ரைஸ் மட்டும் நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். இது 1 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புளி காய்ச்சலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அண்ட் டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. கோவிலில் எப்படி தருவாங்களோ அதே மாதிரி சூப்பரான அட்டகாசமான புளி சாதம் ரெடி. இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 4 பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ தட் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு பிளெயின் பேனில் நம்ம கட் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரிஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ட்ரிசில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து எல்லாத்தையுமே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பொட்டேட்டோ வந்து தண்ணியில் கட் பண்ணி போட்டதுனால அதில் நம்ம பொட்டேட்டோலேயே தண்ணி இருக்கும். ஸோ நம்ம எந்த தண்ணியுமே இதில் ஊற்ற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணியே ஆட் பண்ணல. பட் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த தண்ணியிலே நல்லா குக் ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை. 3 மினிட்ஸ் நல்லா ஹையில் குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 8 to 9 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி இன் பிட்வீன் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 10 to 12 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு கிறிஸ்பியான சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இதை நீங்கள் கர்ட் ரைஸ், புளி சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான கோவில் ஸ்டைலில் புளியோதரை அண்ட் அதுக்கு சூப்பரான காம்போவான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நான் ஒரு எக்ஸ்ட்ரா டச்சுக்காக உளுந்த வடை வச்சு சர்வ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.